friends, welcome to Lakshmi homely kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச கிண்டர் ஜாய் தான் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். சாக்லேட் அப்படினு சொன்னாலே குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். ஆனா நம்ம அந்த சாக்லேட்டை அதிக அளவுக்கு கடையில் வாங்கி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கண்டிப்பா நல்லது கிடையாது. ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப ஆரோக்கியமான பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சாக்லேட் செஞ்சு ஈஸியாகவே சாப்பிடலாம். நான் இன்னைக்கு கடையில் கிடைக்கிற எந்த ஒரு சாக்லேட்டையுமே யூஸ் பண்ணாமல் நம்மளே ஹோம்மேடாக சாக்லேட் ரெடி பண்ணி சூப்பரான கிண்டர் ஜாய் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கிண்டர் ஜாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிண்டர் ஜாய் செய்கிறதுக்கு ஒயிட் சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் கூட இந்த பால் பவுடரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே அளவுக்கு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பால் பவுடரில் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சுகர் பவுடர் நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா நல்லா சளிச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி நல்ல க்ரீமியான பதம் நமக்கு கிடச்சிருக்கு. நாம் பால் பவுடருக்கு பதிலாக பால் கூட சேர்த்து இந்த ஒயிட் சாக்லேட் ரெடி பண்ணலாம். நல்ல பாலை சுண்ட காய்ச்சி வத்துற டைமில் கூட நம்ம சுகர் பவுடர்லாம் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். நான் பால் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாலில் செய்ய முடிஞ்சால் கூட நீங்கள் பாலில் கூட செய்யுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒயிட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிளாக் சாக்லேட் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் நல்லா உருகட்டும். இந்த பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சுகர் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து நம்ம சாக்லேட் பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடர் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சாக்லேட் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நமக்கு சாக்லேட் நல்லா டைட்டாக திக்காக ஆகிடுச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்டான பதத்துக்கு கிடச்சிரும். இப்போ நமக்கு சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ பிளாக் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சாக்லேட் பால் ரெடி பண்ண போகிறோம். நம்ம கிண்டர் ஜாய்க்கு மேலே வைக்கிற அந்த சாக்லேட் பால் தான். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வேர்க்கடலை. வேர்க்கடலை நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி அந்த சாக்லேட் பால் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு 3 முந்திரியும் 2 பாதாமும் சேர்த்து வறுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதோட தோலெல்லாம் நான் நீக்கிட்டேன். நம்ம தோலோடு போடும்போது நமக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கணுன்றதுக்காக அதோட தோலை நீக்கிட்டேன். இப்போ நான் இதை ஒரு இடிக்கல்ல வச்சு இடிக்க போகிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்போ நமக்கு அதை நல்லா சாஃப்டாக அரைச்சிடும். அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி இடிக்கல்ல தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா இடிச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கொஞ்சம் பரபரன்னு ஆக்கிட்டேன். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா சாஃப்டாக இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பவுடரும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இது கூட காய்ச்சி ஆற வச்சிருக்க பால்
ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்பூனை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற அளவுக்கு பார்த்து பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி சின்ன சைஸில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையோட அந்த தூளில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாக்லேட் பால் செய்கிறதுக்கு சாக்லேட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு நல்லா கட்டியாக வேணும். நமக்கு நல்லா கட்டியாக இருந்தால் தான் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பிடிக்க முடியும். தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு நம்ம சாக்லேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணும்னா நீங்கள் இந்த சாக்லேட் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம செய்யிட்டால் அந்த வேர்க்கடலை வச்சு நம்ம சாக்லேட் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வேர்க்கடலையோட உருண்டை எடுத்துக்கலாம். இது லைட்டாக சென்டரில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த சாக்லேட் பால்ஸை வைக்க போகிறோம். சின்ன சைஸில் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிக்க போகிறோம். இதை நம்ம சாப்பிடும்போது வேர்க்கடலைக்கும் சென்டர்லேயும் சாக்லேட் இருக்கிறப்போ இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் ஒரு பால்ஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த வேர்க்கடலையோட பொடி அது மேலே நல்லா படும். நம்ம லைட்டாக பரப்பரன்னு அரைச்சிருக்கிறதுனால அது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் கிண்டர் ஜாயில் கூட இந்த மாதிரி சாக்லேட் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வேர்க்கடலை யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சாக்லேட்லையும் வேர்க்கடலையோட பொடியிலையும் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் பால்ஸை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போது கிண்டர் ஜாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போது கிண்டர் ஜாய் செய்கிறதுக்கு தேவையான பிளாக் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் வைக்கிற அந்த சாக்லேட் பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ கிண்டர் ஜாயை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி கிண்டர் ஜாயோட கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் கூட நம்ம வீட்டில் இருக்க எந்த கப்பில் கூட இந்த மாதிரி சின்ன கப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அதுக்கு மேலே நம்ம தேவையான அளவுக்கு ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பால்ஸை வச்சுட்டா நமக்கு வீட்டிலையே ஹோம்மேடான சூப்பரான கிண்டர் ஜாய் ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியான கிண்டர் ஜாய். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற கிண்டர் ஜாயை விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற கிண்டர் ஜாயில் இருக்கிற அந்த ஃப்ரீ கிட்ஸுக்காக தான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு அவங்களோட ஆரோக்கியம் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிண்டர் ஜாயை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.